லைக் மூவி சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்றத விட, சில பல பேரோட குமுறல்கள் வந்து லைட்டா இருக்கும். தி கான்செப்ட் ஆஃப் த மூவி இஸ் வெரி சிம்பிள். லவ். அந்த லவ் வந்து எவ்ளோ கிரியேட்டிவா, எவ்ளோ கலர்ஃபுல்லா, ஒரு வைப்ரண்டா, பட் எவ்ரி ஃப்ரேம் வாஸ் அமேசிங். 2040ல நம்ம வேர்ல்டு இப்படிதான் இருக்கும்னு யோசிச்சு அது அழகா கிரியேட் பண்ணி, ஒரு ஒரு எலக்ட்ரானிக் வேர்ல்டு எப்படி இருக்கும், ஆர்கானிக்கா ஒரு வேர்ல்டு இருந்தா அது எப்படி இருக்கும், அது எவ்வளவு ப்ளீஸிங்கா பிளசண்டா இருக்கும். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எப்பவுமே வந்து செல்வராகவன் மூவிஸ்க்கு ஒரு டச் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி when it comes to rom-com love அப்படின்னா விக்னேஷ் சிவன் has a touch. ஓவராலா இட் இஸ் an amazing மூவி. ஒரு மாதிரி பயங்கர என்டர்டெய்னிங்கா, கலர்ஃபுல்லா, வைப்ரண்டா, சூப்பரா இருக்கு. விஷுவலாவும் சரி, த ஃபீலிங் வைஸாவும் சரி, நல்ல என்டர்டெய்னிங்கான மூவி. டூ வாட்ச். இது எல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், பாடி இப்படிதான் இருக்கணும், ஷேப் இப்படிதான் இருக்கணும், கலர் இப்படிதான் இருக்கணும், ஹேர் இவ்வளவு இருக்கணும், ஃபேஸ் அப்படியே ரொம்ப ஸ்கல்ப்டடா இருக்கணும். எதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்றீங்க? பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான் அப்படின்ற கேட்டகரியில தனுஷ் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கென், பிரதீப் ரங்கநாதன், அபிஷான் இந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற நாங்க ஆடியன்ஸ், why will we not accept பக்கத்து வீட்டு பொண்ணு? ஒரு ஆர்டினரி லுக்கிங் பையன் ஒரு ஹீரோவா நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினரி லுக்கிங் பொண்ணு, அதாவது தமிழ் பொண்ண தமிழ் படங்கள்ல நாங்க ஏன் ஹீரோயினா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல பிரிட்டியா பொண்ணுங்களே இல்லையா? வாட் ப்ரோ? இதுக்கு வந்து நான் ஒருத்தர் பேரை சொல்ல முடியாது. ஆல் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். வை ப்ரோ? இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இஃப் இட் ரீச்சஸ் ஈவன் ஒன் டைரக்டர், ப்ளீஸ் கன்சிடர் வாட் ஐ செட்.